எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். பிரஸ் மீடியா நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப நாள் இல்ல, 5ஆம் வேதம்க்கு பார்த்தோம். திரும்ப உங்க எல்லாரையும் பாக்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனுப்பாம மேம், தேவராஜ் கொஞ்சம் நான் பேசுறதையும் கவனிங்களா நீங்க. மீனாட்சி சுந்தரம் சார், எனக்கு எனக்கு பல வருடமா, கிட்டத்தட்ட ஐ திங்க் 17 இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் இண்டஸ்ட்ரி வந்து. இவங்க எல்லாருமே என் கூட இத்தனை வருடம் டிராவல் பண்ணியிருக்காங்க. இங்க இந்த மேடையில உட்கார்ந்து இருக்கும் போது தான் எனக்கு புரியுது எவ்வளோ டிராவல். அண்ட் கண்டிப்பா இது ஒரு ஃபேமிலி மீட் மாதிரி தான் இருக்கு எனக்கு. அண்ட் இது ரொம்ப முக்கியமான மேடை எனக்கு. கண்டிப்பா ரொம்ப என்ன பேசுறதுன்னு எனக்கு ஆக்சுவலா தெரியல. அப்படிதான் ஒரு ஸ்பீச்லெஸ்ஸா இருக்கேன் நான். கடவுளுக்கு ரொம்ப நன்றி இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. ஏன்னா இந்த நாளை எதிர்பார்த்து என்னை வளர்த்த 20 வருஷமா வளர்த்த என்னோட அங்கிள் மிஸ்டர் அருண், அவர் வந்து ஹிஸ் நோமோ லாஸ்ட் மந்த் தவறிட்டாரு. அவரு வந்து இந்த நாளை வந்து அவரோட கனவா நினைச்ச நாள். எத்தனையோ வருட காலமா நான் வந்து இண்டஸ்ட்ரியில ஹீரோயினா போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். எனக்கான ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கும் எனக்கான கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி அமையறதுக்கும் ரொம்ப போராடிக்கிட்டு இருந்த நேரத்துலதான், நீ வாடா நான் வந்து உன்னை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கைடுமா கார்டியனுமா இருந்த ஒருத்தர். அவர் இன்னைக்கு இல்லாதது எனக்கு ரொம்ப வருத்தம். ஆனா இங்க எங்கேயோ இருந்துட்டு பிளஸ் பண்றாருன்றது மட்டும் எனக்கு தெரியும். லவ் யூ மாமா, மிஸ் யூ அ லாட். அண்ட் இந்த யோகிடா ஆரம்பிக்கும் போது சிவகணேஷ் கோயம்புத்தூர்ல இருக்கிற அண்ணன் சொல்லலாம், என்னோட கூட பிறக்காத அண்ணன் சொல்லலாம். அவர் தான் புள்ளியார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சது. இந்த படத்துக்கு பினான்ஸ் பண்ணது ஃபர்ஸ்ட். எத்தனையோ தருணங்கள்ல இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் ஆயிடுச்சு. எத்தனையோ தருணங்கள்ல விட்டே கொடுக்கல இந்த படத்தை. நான் நல்லா வரணும், அது என்னவோ தெரியல, அந்த ஒரு என்ன ஒரு சிஸ்டரா பார்த்தாரு அவர் இப்பவும் பார்த்துட்டு இருக்காரு. அவரோட இணைந்த தண்டபாணி அண்ணா, அவரெல்லாம் எப்படி எத்தனை படிகள் ஏறி இருப்பாரு, எத்தனை விஷயங்கள் போராடி இருப்போம்னு எங்களுக்கே தெரியும். as a woman, அதுவும் ஒரு பெண்ணை வந்து ஒரு பிசினஸ் ஃபீல்டுல கொண்டு வந்து இந்த சினிமா துறையில பெருசுபடுத்தி காட்டுறது எவ்வளவு பெரிய சேலஞ்ச். எத்தனை பேரை ஃபேஸ் பண்ணியிருப்போம். எதுக்கு தேவையில்லாம ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ கமர்ஷியல் கொடுக்குறீங்க, இவ்வளோ ஒரு ஓப்பனிங் கொடுக்குறீங்க, ஏன் இவ்வளோ மாஸ் பண்றீங்க அப்படின்லாம். எனக்கு தெரியும் இந்த இண்டஸ்ட்ரி முத வரும்போது எதுவுமே தெரியாம வந்தேன். பாண்டியன் மாஸ்டர் கிரவுண்டுக்கு தெரியும், பாண்டியன் மாஸ்டரோட இடத்துக்கு தெரியும், எவ்வளோ வேர்வை, எவ்வளோ ட்ரைனிங் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. உழைப்பு, அது மட்டும்தான் நம்பினேன். இத்தனை வருட காலமா இருக்கேன், ஏதோ ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு வெளியே தெரியுற மாதிரி வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு யோகிடா வரைக்கும் வந்திருக்கேன். இதுல நான் ரொம்ப ஆசைப்பட்டது என்னன்னா, நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. பட் தன்னம்பிக்கையையும் ஹார்ட் ஒர்க்கையும் நான் விடவே இல்லை எப்பவுமே. யோகிடா எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் தான். அதாவது நான் இன்ஃபேக்ட் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸ் போகும்போது நிறைய நாங்க பேசியிருக்கும் போது பெண்களுக்கான ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேசியிருப்போம். அவங்கள உறுதுணைப்படுத்துற மாதிரி, அவங்க பாதுகாப்பு குறித்து, தற்காப்பு கலை. அதாவது நான் வந்து ஐம் அ ட்ரெயின்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் விமன். என்ன போலவே நான் பண்ண ஆரம்பிச்சு என்னோட கிளாஸ்ல 100 குழந்தைங்க, 200 குழந்தைங்க, பெண் குழந்தைங்க வந்து கத்துக்கிறாங்க. என்னோட தாழ்மையான கருத்து எல்லாருக்குமே என்னன்னா, பெண்களுக்கு நிறைய இப்போ வந்து சேஃப்டி இல்லாம இருக்கு. ஒவ்வொரு குழந்தைகளையும் ஏதோ ஒரு குக்கிங்கோ டான்ஸ் கிளாஸ் எல்லாம் அனுப்புறதுக்கு கண்டிப்பா தற்காப்பு கலைக்கு முன்னுரிமை கொடுங்க, அனுப்புங்க. அவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த ஒரு தருணத்துல ஏந்திரிச்சு ஓடுற ஒரு தைரியமாவது அவங்களுக்கு கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். எனக்கு இன்ஃபேக்ட் இந்த கலைகள்லாம் கத்துக்கும் போது எனக்கு ஒரு யோசனை எப்பவுமே தோணும், இந்த மாதிரி ரேலி மாதிரி பண்ணணும் அப்படின்னு.
இந்தியா முழுக்க பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ரேலி தற்காப்பு கலையில எடுத்துட்டு போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எல்லா குழந்தைங்களுக்கும். அது அது என்னோட ட்ரீம். அது 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 கண்டிப்பா நிறைவேறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாண்டியன் மாஸ்டர் இங்க இருக்காங்க, நிறைய பேசியிருக்கோம் அதை பத்தி. அத இந்த மேடையை விட ஒரு நல்ல மேடை பதிவு பண்றதுக்கு ஒரு மேடை இருக்காது டெஃபினட்டா. அண்ட் எனக்கு இந்த மேடையில உட்கார்ந்துருக்கோம் அத்தனை டிரெக்டர்ஸ், நிறைய பேர் வர முடியல இன்னைக்கு. பட் இத்தனை டைரக்டர்ஸ் வந்து பேசும்போது எனக்கு ஒரு லாதி சந்தோஷமா இருந்தது. இன்ஃபேக்ட் ரொம்ப நன்றி முதல்ல இங்க வந்து இந்த மேடைய இவ்வளோ அலங்காரம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.